வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. நெகிழ்ச்சியூட்டும் நிலவு. இந்த நிகழ்வு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற 1977ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். மதுரையைச் சேர்ந்தவர் சுந்தர பாரதியின் ஒரு கவிஞர். அவர் தேசபக்தர், தேச விடுதலைக்காக பாடுபட்டவர். அவர் தொழுநோயால் பீடிக்கப்பட்டு அதற்காக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தவர். செங்கல்பட்டு பக்கத்தில் தான் அவர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டார். அதே செங்கல்பட்டில் அதுக்கு அருகாமையில் பாரதிபுரம்ங்கிற பகுதியில் தொழுநோயாளிகளை எல்லாம் பேணி காக்க வேண்டும், அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் ஒரு அன்பு தொண்டு நிறுவனம்னு ஒன்று அமைக்கிறார். அந்த தொண்டு நிறுவனத்தில் மிக சிரமப்பட்டு நடத்திட்டு வரார். தொழு நோயாளிகள் என்றால் தெரியும் உங்களுக்கு. அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவங்க கிட்டவே யாரும் போக மாட்டாங்க, அவர்களோடு யாரும் பேச மாட்டார்கள். குடும்ப உறுப்பினர்களே அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட கவிஞர் சுந்தர பாரதி அவர்கள் 1942 செங்கல்பட்டில் பாரதிபுரங்கிற பகுதியில் இந்த அன்பு தொண்டு நிலையம் என்பதை ஆரம்பித்து நடத்தி வருகிறார். ரொம்ப சிரமத்தில். அவர் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 1978ஆம் ஆண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். இதுபோன்று கவிஞர் அல்லவா, கவிதை நடையில் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை அப்போ நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த கவிதை நடையில் எழுதி எங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கையாக கூட அந்த கவிதை எழுதியிருந்தார். புரட்சித் தலைவர்கள் பார்த்தார். 1979 ஜனவரி மாதம் 15ஆம் நாள் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு நிதி உதவி தமிழக அரசின் சார்பிலே வழங்குவதற்கு முடிவு செய்து அவர் அழைக்கப்பட்டிருந்தார். கவிஞர் சுந்தர பாரதி அவர்கள். கவிஞர் சுந்தர பாரதி அவர்கள் அந்த தொழுநோய் அந்த அவருடைய உதவியாளர் நரசிம்மன் அவர் பேர். அவரை கவிஞரை மேடைக்கு அழைத்து கொண்டு வருகிறார். புரட்சித் தலைவர் அருகே வந்தவுடன் கவிஞர் சுந்தரபாரதியினுடைய உதவியாளர் நரசிம்மன் குறிப்பிடுகிறார், இவர் நம் சுதந்திர போராட்ட தியாகி மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய சீடர், பிரதம சீடர் என்று கூறி அவர் நடத்தி வருகின்ற அந்த அன்பு தொண்டு நிறுவனம் குறித்து எடுத்து சொல்கிறார். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கவிஞரை கட்டி அணைத்தார் என்று சொன்னால் கூட்டமே அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சுங்க. மற்றவர்கள் முகம் சுளித்து குடும்ப உறுப்பினர்கள் ஒதுக்கி வைக்கின்ற நிலையில் உள்ள அந்த தொழு நோயாளிகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட கவிஞர் சுந்தர பாரதி அவர் ஒரு தொழுநோயாளி என்பதை எல்லாம் பொருட்டாவே தலைவர் எடுத்துக்கலைங்க. அவரும் ஒரு சக மனிதர் என்ற உணர்வோடு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கவிஞர் சுந்தர பாரதி அவர்களை கட்டி அணைத்தார் என்று சொன்னால் பொன்மனச்செம்மல் என்று கிருபானந்த வாரியார் கொடுத்த பட்டம் அவருக்கு தகுதியான பட்டம் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ், வெல்லட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.